ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து கோழிக்கோடு சிக்கன் பிரியாணி தாங்க நான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த வீடியோவில் வந்து கேலிக்கட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சிக்கன் பிரியாணி தான் நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். அதே மாதிரி மலபார் ஸ்பெஷல் பிரியாணி இது நீங்கள் வந்து கேலிக்கட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த பிரியாணி. ஓகே, அதுக்கு தேவையானது 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெப்பரு, உப்பு சேர்த்து அதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் வந்து ஜூஸு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மேரினேஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சிடணும். ஒரு 1 to 2 hours வச்சிங்கன்னா நல்லா மேரினேட் ஆகிடும். இங்கே வந்து 750 to 1 kg வரைக்கும் நம்ம ரைஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே கைமா ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பச்சரிசிலே வந்து ஹாஃப் போர்ஷன், அதாவது ஹாஃப் அளவு தான் இருக்கும் அது அந்த ரைஸு. இது கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோக் பண்ணி வச்சிடலாம். அதை நம்ம வாஷ் பண்ணிட்டு அடுத்தது நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயிலில் கொஞ்சமாக கீ மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஒரு ஆனியன்ஸை வந்து ஒரு 3 ஆனியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட மறந்துடாதீங்க. உப்பு போட்டு ஃப்ரை பண்ணோம்னா தான் நமக்கு அது கிறிஸ்பியும் அந்த டேஸ்ட்டும் வரும். அதனால் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக மாற்றி வச்சுக்கணும். ரொம்ப வந்து கரிஞ்சிடக்கூடாது, இல்லைன்னா நம்மளோட பிரியாணி டேஸ்ட்டே வந்து மாறிடும், கசப்பு மாதிரி ஆகிடும் ஒரு மாதிரி. அதே எண்ணெயில் வந்து நம்ம முந்திரி பருப்பை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி தனியாக மாற்றி வச்சுக்கலாம். கொஞ்சமாக கிஸ்மிஸ் எடுத்து அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து பிரியாணிஸில் வந்து இங்கே கேரளாவில் வந்து மஸ்ட்டாக வந்து இந்த கிஸ்மிஸ் வந்து ஆட் பண்ணி பண்ணுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி. வந்து ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணது வந்து ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து லைட்டாக சூடானதும் நம்ம கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டில் நம்ம ஏலக்காய், கிராம்பு, பட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுலேயே அந்த ஆயிலே கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம 1:2ன்ற ரேஷியோவில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் இங்கே வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். அப்போ 4 கப் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன்.
இப்போ நம்ம வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம். ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இதை தனியாக வச்சிடலாம் நம்ம. இப்போ நம்ம சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வரை ஊற்றிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து சூடானதும் நம்ம வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். வந்து இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து இதில் நல்லா தட்டி வச்ச இஞ்சி, அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய் இந்த மாதிரி தட்டி தாங்க போடணும். நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி போட்டோம்னா அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அதனால் இதை தட்டி வச்சு நம்ம வந்து நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகாய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து நமக்கு பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இதுக்குமே நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்குனதும் நம்ம இதை வந்து மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். நம்ம இனிமேல் இதில் வந்து நம்ம தக்காளி வந்து ஒரு ஸ்லைஸ் பண்ணி ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி போதும். ஆல்ரெடி நம்ம வந்து இதில் லெமன் ஜூஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கனால ஒரு தக்காளி, கொத்தமல்லி, புதினா வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு கட்டியான தயிரை ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா நான் வந்து முந்திரி பருப்பும் கொஞ்சமாக கசகசா வந்து ஊற வச்சுருக்கேன் சுடு தண்ணியில். அதையும் நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஆனால் கசகசா சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர்லாம் செம்மையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஆனால் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா மட்டும் கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தேவைன்னா மட்டும், நம்ம கர்ட் ஆல்ரெடி சேர்த்தனால தண்ணி சேர்க்க தேவையில்லை. வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சு நம்ம குக் பண்ணலாம். சிக்கன் வந்து ஒரு 90 to 95% வந்து குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இதுலேருந்து கிரேவியை வந்து மாற்றி வச்சுக்கணும். கிரேவி வந்து தனியாக இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் எதுக்குன்றது லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சிக்கன் எல்லாம் நல்லா பாத்திரத்துலேயே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் வந்து ஒவ்வொரு லேயராக போட போகிறோம். நம்ம ஒரு லேயர் வந்து ரைஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஆனியன்ஸு அப்புறம் வந்து கேஷ்யூஸ் அண்ட் கிஸ்மிஸ் எல்லாமே வந்து அதில் வந்து ஒவ்வொரு லேயராக நம்ம போட போகிறோம். அதே மாதிரி நம்ம மாற்றி வச்சுருக்கிற ஒரு கிரேவி இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மேலே லேயர்ஸாக வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணணும். ப்ரொசீஜருக்கு முன்னாடி நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும், அது சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி கார்னிஷிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே தம்மில். அதே மாதிரி இந்த பிரியாணியில் வந்து நம்ம மிளகாத்தூள் அப்புறம் தனியாத்தூள்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டே அந்த பச்சை மிளகாவும் அந்த பெப்பரும் தான். அதனால் இந்த பிரியாணிக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. ஓகே.
செம்ம டேஸ்டியான கோழிக்கோடு பிரியாணி இங்கே ரெடி ஆயிடுச்சு. அப்போ எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.